எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரில. சரி, ஓகே. இந்த படத்துக்கு நான் ஏன் போனேன் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த படத்துக்கு போனதுக்கு ஒரு ரீசன் இந்த படத்தில் வர பாட்டு தான். இந்த பாட்டெல்லாம் நான் ஃபஸ்ட்டே கேட்டுட்டு, ஆஹா பாட்டெல்லாம் செம்மையாக இருக்குது, அப்போ படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட் ஆகி தான் இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னே டிசைட் பண்ணேன். அது வரைக்கும் இந்த படத்துக்கு போகலான்ற எந்த ஒரு எண்ணமுமே எனக்கு இல்லை. எதிர்பார்த்த மாதிரி எந்த பாட்டுமே இந்த படத்தில் இல்லை. அந்த ஜிங்கச்சா சாங் மட்டும்தான் ஃபுல்லாக வந்தது. ஓ மாறா பாட்டெலாம் 4 லைன் தான் வந்தது. 5 வண்ண பூவே சாங்குமே ஒரு அங்கங்கே பிச்சு பிச்சு ஒரு 4 லைன் தான் போட்டு வச்சுருந்தாங்க. வேறு எந்த சாங்குமே வரல. விண்வெளி நாயகாவுக்கு நான் லாஸ்ட்டாக வரேன். இப்போ நான் அதை பற்றி பேசவே போகிறது கிடையாது. இது உண்மையிலேயே மணிரத்னம் படம் தானா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அதுலேயுமே இருந்தது. மணிரத்னம், கமல், சிம்பு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னும் போது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்குமே இருந்தது. அது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? சரி, இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இது என்ன லைட்டாக செக்கச்சிவந்த வானம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரி, படம் அப்படி இருக்காது, சும்மா ட்ரெய்லரில் அந்த மாதிரி சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி காட்டுறாங்க. இப்போ நம்ம டிராகன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினச்சோம், டான் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த படம் அப்படி இல்லை, சூப்பராக இருந்தது இல்லை. அந்த மாதிரி எதோ இருக்க போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது அப்படிலாம் இல்லை, செக்கச்சிவந்த வானம் மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா செக்கச்சிவந்த வானம் நல்லா இருக்கும், இது அந்த அளவுக்கு இல்லை அப்படி தான் சொல்லணும். அடுத்தது, நான் இந்த படத்துக்கு போனதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் சிம்பு தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சிம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ சிம்புக்காக தான் நான் இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணதே. ஆனால் அதுவுமே லாஸ்ட்டில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். நான் செம்ம கடுப்பாயிட்டேன் அதை பார்த்துட்டு. அடுத்தது, இந்த படத்தோட ஸ்டோரிக்கு வந்தோன்னா இது ரொம்ப பழைய சிம்பிள் ஸ்டோரி. அதை செம்மையாக எடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அதையும் பழசாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. புதுசாக அதில் ஒன்றுமே இல்லை. அடுத்தது, இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் கூட என்னால் கனெக்டே பண்ணிக்க முடியலங்க. ஏன்னா அவர் ஒய்ஃப் மேலே ஜீவா 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 ஜீவான்னு உருகுவாராம், ஆனால் ஒய்ஃபுக்கே துரோகம் பண்ணுவாராம். இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? என்னால் ஏற்றுக்க முடியல. அதுவும் அந்த பீச் சீன்லலாம் பார்க்கும்போது கமல் ஒரு சூப்பர் ஆக்டர் தான். ஆனால் அந்த சீனில் எனக்கு அதை பார்க்கும்போது இவ்வளோ ஒய்ஃப் மேலே உருகுறேன்னா ஏன் துரோகம் பண்ணுற, இப்போ ஏன் ஓவராக நடிக்கிற, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அதனாலே இந்த கேரக்டர் கூட கனெக்டே ஆக முடியல. இவர் சுட்டாலும் சரி, இவர் மலையிலேருந்து கீழே விழுந்தாலும் சரி, இவர் பார்க்கும்போது எனக்கு பாவமாகவே இல்லை, உனக்கு எல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. இதே மணிரத்னம் மூவியே நம்ம ஓகே கண்மணி எடுத்துக்கிட்டோன்னா அதில் பிரகாஷ் ராஜுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இருக்கிற லவ் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் நடுவில் கேட்பாங்க, நான் உன்னையும் மறந்துடுவேன் கணபதி அப்படிலாம் கேட்கும்போது அந்த சீன்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த லவ் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. இதில் அந்த மாதிரி நினச்சவங்க வச்சுருக்காங்க போல இருக்குது, ஆனால் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட் அமரன் கேரக்டர் பார்க்கும்போது ஒரு பாவமான ஒரு ஃபீலிங் தான் வந்தது. ஏன்னா அவர் எதுவும் இவரோட இடத்த எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தார். ஆனால் இவராகவே இப்போ சக்திவேலாவே போய் அவரை பொறாமப்படுறது, சந்தேகப்படுறது இதெல்லாம் பண்ணிட்டாரு. அதனால் அவர் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. அந்த டைமில் கூட இருக்கிறவங்கெல்லாம் இவரை கன்ஃபியூஸ் பண்ணி இவருக்கு எதிராக திருப்பி விட்டுடுறாங்க. அப்போ தான் இவருக்கு அகென்ஸ்டாக போயிட்டு நேபாளில் போயிட்டு இந்த ஒரு சீன் நடக்குது. அப்போ அவர் கழுத்தை பிடிக்கும்போது அவர் கீழே விழுந்துடுறாரு. இதில் யக்கூசாலாம் வேற. நான் அதெல்லாம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஜப்பானில் நடக்க போகுது அப்படின்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவுமே இல்லை, எல்லாமே நேபாளில் தான் விழுந்தார், நேபாள்லேருந்தே எழுந்து வந்துட்டார். எதுவுமே அங்கெல்லாம் போகவே இல்லை. இதில் எதுக்கு இந்த யக்கூசான்னு தெரில. இதில் எல்லாமே வேறு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இல்லை. இவர் ஜெயிலுக்கு போன அப்புறம் வர சீன்லாம் ஒரு பாட்டில் முடிச்சிடுறாங்க, ஃபாஸ்ட்டாக. மற்ற சீன்லாம் அவ்வளோ லென்த்தாக எடுத்து வைக்கிறாங்க. இதை லென்த்தாக காமிச்சிருக்கலாமே, இன்னும் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாமே. இவங்க கேங்ஸ்டராக என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் காமிச்சிருக்கலாம். இதில் பிஸ்னஸ்ன்றாங்க, 30%ன்றாங்க, வேறு டெரிட்டரின்றாங்க. அதுவுமே கிளாரிட்டியே இல்லை. என்ன பிஸ்னஸ், என்ன அந்த டெரிட்டரியில் என்ன பண்ண போகிறாங்க? மற்ற சீனெல்லாம் தேவையே இல்லாமல். இப்போது ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, சக்திவேலோட பொண்ணுக்கு லவ்வா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது வர்றது தான் ஜிங்கச்சாம்பாட்டு.
அதெல்லாம் தேவையே இல்லை. அவரோட ஒரு பொண்ணு கேரக்டரும் தேவையில்லை, அந்த பொண்ணு லவ் பண்ணா என்ன பண்ணலனா என்ன அதெல்லாம் காட்டுறதுக்கு பதிலாக இவங்களோட இந்த கேங்ஸ்டர் அந்த சீனெல்லாம் நிறைய வச்சுருக்கலாம். ஒரு பாட்டில் போய் டம்முன்னு ரேண்டமாக சொல்கிறதுக்கு பதிலாக அதை இன்னும் நல்ல டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். அவங்க எப்படி வந்து இப்போ அவர் வந்து சொல்லுவார் அந்த கல்யாணத்தில் சக்திவேல், எல்லாருமே வந்து அவர் அமரன் பேச்சை தான் கேட்குறாங்க அப்படின்னு. அமரன் பேச்சை கேட்குறாங்கன்ற அளவுக்கு அமரன் எதானா பண்ணாரா, அதை எதானா காமிச்சாங்களான்னா காட்டவே இல்லை. ஒரே ஒரு சீன், நான் பிஸ்னஸுக்கு ஓகே சொல்லிட்டேன், அந்த ஒரு சீனை வச்சுட்டு இவர் இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையிலேயே மணிரத்னம் படமா என்ன, எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. இதெல்லாம் தானே டீட்டெயிலாக காட்டணும். அவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர்னால் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஆளை ஆறாங்க, அடுத்தது அமரன் எப்படி எல்லாரும் அமரன் பேச்சை கேட்குற அளவுக்கு அமரன் என்ன பண்ணான், அந்த மாதிரியெல்லாம் காட்டணும். அதெல்லாம் எதுவுமே காட்டலை. இதில் அசோக் செல்வன் கேரக்டர் எதுக்கு இருக்காருன்னே தெரில. அப்பப்போ நடுவில் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. சரி லாஸ்ட்டில் எதானே பண்ணாரா, இவர் எல்லாம் நடுவில் 48 hours டைம் அப்படி இப்படின்னுலாம் சொல்லி அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருப்பாரு. இதில் வந்து அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன, அவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் இந்த கதையில் ஒரு மாற்றமும் இல்லை, ஆகலைனாலும் ஒரு கதையில் மாற்றமும் இல்லை. அது எதுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஆனாலும் ஸ்டில் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டணும், அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. இல்லை இந்த த்ரிஷா கேரக்டர் எதுக்கு இருக்கணும்னு தெரியல. த்ரிஷா கேரக்டரே இல்லைனாலும் இந்த படத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. இந்த படத்தில் ப்ளஸ் அப்படியே நம்ம சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, ஸ்டண்ட்டெல்லாம் நிஜமாகவே செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த காரில் வர ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அடுத்தது மியூசிக் சொல்லியே ஆகணும், வேறு லெவல் மியூசிக்லாம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. அதை தவிர இந்த படத்தில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி தான் சொல்லணும். இது எல்லாருமே தேட்டரில் செம்மையாக கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் லாஸ்ட்டில் எம்என் கிட்ட கேட்குறேன் ஏன் எல்லாரையும் கொண்டு போனேன் அப்படிலாம் சொல்லும்போது எங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பாய்ஸ் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் செம்மையாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்என் எங்கடா கொண்டு போனா, நீ தானடா எல்லாரையும் கொண்டு அப்படின்ற மாதிரி செம்மையாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தேட்டரே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் ஃபுல் கலாய் தான். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அதுவும் லாஸ்ட்டில் அவர் கண்ணாடி எடுத்து மாட்டினோடனே விண்வெளி நாயகான்னு போட்டாங்க பாருங்க, அதுதான் செம்ம குபீர் சிரிப்பு. அந்த பாட்டு போடாமலே விட்டுருக்கலாம் முத்தமழை மாதிரி, ஆனால் அந்த பாட்டை போட்டு எல்லாரையுமே பயங்கரமாக சிரிக்க வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணார், லாஸ்ட்டில் வயல்வெளியில் தான் நின்னார். அங்கே எதுக்கு விண்வெளி நாயகா, அது வரைக்கும் எதான பண்ணாரா விண்வெளி நாயகான்னு சொல்கிற அளவுக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஆக்சுவலாக நான் எந்த படத்துக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டதும் இல்லை, இதுக்கப்புறம் போடுவேனா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஏன் இந்த படத்துக்கு போடுறேன் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போய் இந்த படத்தில் வந்து ஏமாந்த ஒரு மனக்குமுறல் தான் இந்த வீடியோ. எனக்கு இதுக்கும் மேலே இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இந்த படத்தை நினைக்க எனக்கு கோவம் தான் வருது. ஸோ இதோடு இந்த வீடியோவை நிறுத்திக்கலாம். பாய்.